ஹலோ மூவி லவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் நிஜமாவே நம்ம பேக்கெட்லேருந்து கொடுக்கக்கூடிய 130 ப்ளஸ் 30 ருபீஸ் வந்து 3D கிளாஸ். ஸோ 160 ருபீஸ் வந்து இந்த படத்துக்கு வந்துட்டு ஒர்த்தாக இருக்கா? அண்ட் நிஜமாவே இந்த படம் நமக்கு வந்து தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குமா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கதை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஆஸ் யூஷுவல் வந்துட்டு சேம் கான்செப்ட் தான், சேம் கதை தான். இதில் வந்து என்ன டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக ஆஷ் பீப்புள்னு ஒருத்தவங்க வந்து உள்ளே வராங்க. அந்த ஆஷ் பீப்புளோட தலைவர் வந்து வாரங் வந்து குவாரிட்ச் அண்ட் ஆடியோ டீமோட சேர்ந்து ஜாக் எதிர்க்கிறாங்க. இவ்வளோ தான் டிஃபரன்ஸ். மற்றபடி வேறு எதுவுமே இந்த படத்தில் வந்து டிஃபரன்ஸாக எனக்கு வந்து தோணல. ஸோ ஃபயர் அண்ட் ஆஷ் வந்து ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாக்கோட சன் இறந்து போனதை பற்றி அதில் வந்து கண்டினியூட்டி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படம் வந்து கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து விஷுவல் எஃபெக்ட் வந்து நிறைய இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு ட்ரேடிங் ஷிப் வரும். அந்த ட்ரேடிங் ஷிப் வந்து வரக்கூடிய சீன் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப வாவ் சொல்கிற அளவுக்கு வந்துட்டு அந்த சீன் வந்து இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க இங்கிலீஷ் மூவியில் வந்து நிறைய இன்டர்வல் சீன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. திடீர்னு ஒரு இன்டர்வல் பிரேக் மாதிரி விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பிரேக் விடுறது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பேசிட்டே இருக்காங்க. அந்த வாய்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து சவுண்ட் இல்லை. மேபி தேட்டரில் சவுண்ட் வைக்கல என்னன்றது தெரியல. அந்த லோ வால்யூமில் தான் வந்துட்டு அவங்க பேசுகிறதே இருந்தது. அண்டு முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்வர்சேஷனில் மட்டும்தான் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு அந்த பிரேக்குக்கு முன்னாடி உள்ள ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போய்கிட்டே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டு ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து ஃபைட் பண்ணுறது அண்ட் இவர் எப்படி காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு அண்ட் என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்காரு அப்படிங்கிறது வந்து செகண்ட் ஹாஃபில் இருக்குது. அண்ட் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. விஷுவலி வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்துட்டு சமத்தனமாக என்ஜாய் பண்ணலாங்க. செகண்ட் ஹாஃபில் அந்த லெவலில் இருக்குது. ஆக்சுவலி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியான படம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிரேக்கு முன்னாடி வந்து கான்வர்சேஷனில் ஓடுது. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல என்கேஜ்மெண்ட்டாக போகுது. ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது அண்ட் விஷுவலி உங்களுக்கு வந்து நல்ல ட்ரீட்டு கொடுக்குற மாதிரி தான் வந்துட்டு நிறைய ஒர்க் அவுட் வந்து பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய இதில் வந்து உங்களுக்கு ஃபீல் குட் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். அது சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் டெஃபினட்டாக ஸ்பைடரை பற்றி நீங்கள் நிறைய ஓ வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு சீன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐவா அவங்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்து அவங்க வந்துட்டு அந்த விஷுவலி வந்து நமக்கு டெஃபினட்டாக அந்த அந்த சீன்லாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக நமக்கு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ ஓவரால் வந்து இந்த படம் நமக்கு தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குமா அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு இந்த படம் வந்துட்டு தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப பெருசாக கொடுக்கல. ஏன்னா அந்த ட்ரேடிங் ஷிப் அண்ட் ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து கொடுக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லாம் நமக்கு வந்து தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்க.